जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय 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 अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद अद्वैत चंद्र जय जय श्री चैतन्य जय नित्यानंद श्री चैतन्य जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद चैतन्य महाप्रभु की जय चैतन्य चरितामृतम की कृष्णदास कविराज गोस्वामी महाराज की इसमें श्री श्री भक्तिवेदांत स्वामी प्रभुपाद महाराज की श्री गुरुदेव की निताय गौर परमानंदे हरि हरि हरे कृष्णा சரி ஈஸ்வரி மாதா நீங்கள் படிங்க ஃபஸ்ட்டு படிங்க அறியாமையில் படிங்க ஹரே கிருஷ்ணா. அறியாமையும் வார்த்தை ஜாலங்களும் மனித சமுதாயத்தில் மிகவும் பொதுவானவை. ஆனால் பரமபுருஷ பகவானின் அசிங்கிய சக்திகளை புரிந்து கொள்வதற்கு அவை உதவாதவை. அந்த அறியாமையும் வார்த்தை ஜாலங்களையும் ஏற்றால் 6 ஐஸ்வர்யங்களில் பக்குவமாக இருக்கும் முழுமுதற் கடவுளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக முழுமுதற் கடவுளின் ஐஸ்வர்யங்களில் ஒன்று பூர்ண ஞானம். எனவே அவரில் அறியாமைக்கு இடம் உண்டு என்ற யோசனை எப்படித்தான் வருமோ, அவரது அசிந்திய சக்திகளினால் பிரபஞ்ச படைப்பினை அவர் பராமரிப்பதும் அதே சமயத்தில் அந்த பராமரிப்பின் செயல்களினால் பாதிக்கப்படாமல் இருப்பதும் முரண்பட்டதாக இருக்க முடியாது என்று வேத உபதேசங்களும் அறிவார்ந்த வாதங்களும் நிலைநாட்டுகின்றன. எப்போதும் பாம்புகளை பற்றிய எண்ணத்தில் மூழ்கியுள்ள மனிதனுக்கு ஒரு கயிறு கூட பாம்பாக தோன்றலாம். அதுபோல ஜடக்குணங்களால் மயங்கி பூர்ணத்தை பற்றிய அறிவின்றி இருக்கும் மனிதனுக்கு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளும் பலதரப்பட்ட குழம்பிய முடிவுகளுக்கு ஏற்ப தோன்றுகிறார். பரம்பொருள் எல்லாம் அறிந்த பிராமணனாகவும் 6 ஐஸ்வர்யங்களை முழுமையாக கொண்ட பரமபுருஷ பகவானாகவும் ஒரே நேரத்தில் இருப்பாரேயானால் அந்த பரம்பொருள் இருமையினால் பாதிக்கப்படக்கூடும் என்று சிலர் வாதிடலாம். அத்தை வாதத்தை முறியடிக்கும் விதமாக விஸ்வரூபம் ஈஸ்யதே என்னும் சூத்திரம் பரம்பொருள் வெவ்வேறு தோற்றங்களிலும் ஒருவராகவே இருப்பதால் அத்தகைய தோற்றங்களுக்கு மத்தியிலும் அவரில் இருமைக்கான வாய்ப்பில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. பரம்பொருள் தம்முடைய சக்திகளின் ஆதிக்கத்தை கொண்டு வெவ்வேறு லீலைகளை வெளிப்படுத்துகிறார் என்னும் அறிவானது. முரண்பட்டதாக தோன்றும் அவரது புரிந்து கொள்ள இயலாத எதிர்மறை சக்திகளின் தெளிவற்ற நிலையினை உடனடியாக போக்கி விடுகிறது. போதும் மாதாஜி போதும். அது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்கிறேன் நான். இருங்க, இதுவரை என்ன புரிஞ்சதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த பிரம்மனோ பகவானும் சேம்னு சில பேர் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு தான் இங்கே பிரபுபாதர் சொல்கிறாரு. இந்த மாதாஜி சொன்னாங்களா, ஸ்வரூப பயம் ஈக்ஷியதே சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி அவருடைய தோற்றங்கள் இருந்தாலுமே அதில் வந்து வேற்றுமை கிடையாது அப்சல்யூட்டில். ஒரே தான். ஓகே, ஆனால் அவருடைய எனர்ஜி என்ன பண்ணோம், அவருக்கு நிறைய விதமான எனர்ஜிகள் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ஸ்ரீமத் பாகவதம் வந்து இவர் சொல்கிறார், அவருடைய இன்கன்சிபிட்டன்சி, அவருடைய புரிந்து கொள்ள முடியாத சக்தியை பற்றி சொல்கிறார். இப்போ அப்படி பிரம்மனும் அவர்கிட்ட இருக்கிறாங்க, பரமாத்மாவும் இருக்காங்க, பகவான் இருக்காங்க. 3 விதமான ஃபீச்சர் இருக்காங்க இல்லையா. பிரம்மன்கிறது யார்? அருவாதிகள். அவர்கிட்ட வந்து அறியாமை கிடையாது, அவர் முழுவதுமாக நாலேஜ் உடையவர். ஓகே, அதே சமயம் அவர் எப்படி இருக்கும், ஆப்போசிட் எனர்ஜி இருக்கும், இன்கன்சிபிளி ஆப்போசிட் எனர்ஜி. ரிமூவ் த அப்பேரண்ட் இன்குவாலிட்டி பை இன்கன்சிபிளி ஆப்போசிட். இது மாதிரி தமிழில் படிங்களே மாதாஜி. இந்த லைனை தமிழில் படிங்க. இப்போ நீங்கள் படித்த லாஸ்ட் லைனை தமிழில் படிங்க ஈஸ்வரி மாதாஜி. பகவானுடைய அசிந்திய சக்தி குறித்து ஸ்ரீமத் பாகவதம் 3.4.14 இல்லை அதுக்கு முந்தின லைன் படிங்க மாதாஜி. அதுக்கு முந்தினது வந்து பரம்பொருள் தம்முடைய சக்திகளின் ஆதிக்கத்தை கொண்டு வெவ்வேறு லீலைகளை வெளிப்படுத்துகிறார் என்னும் அறிவானது. முரண்பட்டதாக தோன்றும் அவரது புரிந்து கொள்ள இயலாத எதிர்மறை சக்திகளின் தெளிவற்ற நிலையினை உடனடியாக போட்டு. இல்லை இப்போ கொஞ்சம் மெதுவாக படிக்கணும் மாதாஜி. இவ்வளோ ஸ்பீடாக படிச்சிங்கன்னா யாருக்கும் புரியாது. நீங்கள் ஸ்லோவாக படிங்க இந்த சென்டென்ஸை. முரண்பட்டதாக தோன்றும் அவரது புரிந்து கொள்ள இயலாத எதிர்மறை சக்திகளின் வெயிட் பண்ணுங்க. முரண்பட்டதாக தோன்றும்
அவருடைய புரிந்து கொள்ள முடியாத சக்திகளின் தெளிவற்ற நிலையினை சரி உடனடியாக போக்கி விடுகிறது. உடனடியாக போக்கி விடுகிறதா? சரி. பகவானுடைய அசிந்திய சக்தி குறித்து ஸ்ரீமத் பாகவதம் அது முதல் லைனே ஃபுல்லா படிங்க ராஜி, தப்பா சொல்றீங்க. அது முதல் லைன் மட்டும் முதல்ல இருந்து படிங்க. இந்த லைன் பரம்பொருள் தம்முடைய சக்திகளின் ஆதிக்கத்தை கொண்டு வெவ்வேறு லீலைகளை வெளிப்படுத்துகிறார் என்னும் அறிவானது முரண்பட்டதாக தோன்றும் அவரது புரிந்து கொள்ள இயலாத எதிர்மறை சக்திகளின் தெளிவற்ற நிலையினை உடனடியாக போக்கி விடுகிறது. சரி போதும் போதும், தேங்க்யூ. முன்னாடி ஒரு லைன் இருக்கு, அதையும் படிங்க. அது முதல் லைன்ல படிங்க. சரி, அது முதல் லைன்ல படிங்க பாப்போம், அது புரியுதான் பாப்போம். பரம்பொருள் வெவ்வேறு தோற்றங்களிலும் ஒருவராகவே இருப்பதால் அத்தகைய தோற்றங்களுக்கு மத்தியிலும் அவரில் இருமைக்கான வாய்ப்பில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. பரம்பொருள் தம்முடைய சக்திகளின் ஆதிக்கத்தை கொண்டு வெவ்வேறு லீலைகளை வெளிப்படுத்துகிறார் என்னும் அறிவானது முரண்பட்டதாக தோன்றும் அவரது புரிந்து கொள்ள இயலாத எதிர்மறை சக்திகளின் தெளிவற்ற நிலையினை உடனடியாக போக்கிவிடுகிறது. போதும் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. இப்போ பாருங்களேன், அவங்க சொன்ன மாதிரி சரோஜா மாதாஜி சொன்ன மாதிரி முந்தல் லைனில் வந்து அது க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னென்னா வேற்றுமை கிடையாது இதில், அப்சல்யூட்டில். ஓகே, அதாவது பரம்பொருளில் வந்து வேற்றுமை கிடையாது. சில சமயம் அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் வந்து முழு நிறைந்த பிரம்மனாகவும் இருக்கிறாரு, அவர் எப்படி சடவேஸ்வர பகவானாகவும் இருக்கிறாரு, எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஆர்கியூ பண்ணாங்கன்னா அது அப்படி கிடையாது. அவருடைய இன்கன்சீவலி ஆப்போசிட் எனர்ஜிஸ். ஏன்னா அம்மாவோட வயிற்றுக்குள்ளே குழந்தை போயிடணும், குழந்தை வெளியே வரணும். ஓகே, இது அம்மாவால் பண்ண முடியாது இல்லையா, வயிற்றுக்குள்ளே எப்படி குழந்தை போகும். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணாவால் பண்ண முடியும். ஓகே, எப்படின்னா ஒருத்தர் அதில் கலக்க நினைக்கிறார். ஓகே, இது ஒரு டிவாலிட்டி தானே. கலந்தா உருவமே கிடையாது பகவானுக்கு. பகவானுக்கு உருவம் இருக்குது, ரெண்டுமே என்னது டிவாலிட்டி. உருவம் இருக்கா உருவம் இல்லையா, அப்படி தான் நம்ம படிச்சுருக்கோம் இல்லையா. இதில் உருவம் இருக்குது, இவளுக்கு உருவம் இல்லை. இது பிறகு பகல், சூரியன் அறியாமை. ஓகே, அந்த மாதிரி சூரியன் எங்கே இருக்கா, அப்புறம் இருட்டு இருக்காது. ஓகே, இந்த மாதிரி தான் படிச்சுக்கணுமே தவிர நம்ம வந்து ரெண்டுமே இருக்கிற மாதிரி சூரியன் இருக்கிற மாதிரி இன்னும் அந்த மாதிரிலாம் படிக்கவே இல்லை, நம்ம அது பார்த்தது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பகவானுக்கு வந்து ஒன்லி பிரம்மன் ஃபீச்சர் இருக்குது, பகவான் ஃபீச்சர் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் எனர்ஜிஸ்னால பகவானாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அது பாயிண்ட். ஓகே, இப்போ ஸ்ரீமத் பாகவதம் அது படிக்கலாம். யார் ரெண்டாவது? சரி, பிருந்தா மாதாஜி படிங்க. ஸ்ரீமத் பாகவதம் 3.4.16 படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இதே ஸ்லோகம் படிக்கணுமா பிரபு? இல்லை நீ அந்த ஸ்லோகம் படிச்சிடுறேன். இதை எனர்ஜி வந்து ஸ்ரீமத் பாகவதம் கொடுத்துருக்காங்க 3.4.16. கர்மாணி ஹரிஹஸ்ய பவோ பவஷ்யதே துர்காஷயோத அதாரிபயாத் பாலயனம் காலாத்மனோ யத் பிரமதாயுதாஸ்ரயः ஸ்வாத்மன்ரேதே கியத்யதீதீர்விதாம்யஹ. இப்போ நீங்கள் அர்த்தம் படிங்க. தரம் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை என்ற போதிலும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் செயல்படுகிறார். அவர் எப்போதும் பிறப்பற்றவர் என்ற போதிலும் பிறக்கின்றார். அவர் ஒவ்வொருவரையும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் காலமாக உள்ள போதிலும் தமது எதிரியை கண்டு அஞ்சி மதுராவிலிருந்து ஓடி கோட்டையினுள் தஞ்சமடைகின்றார். அவர் தம்மில் திருப்தி அடைவராக உள்ள போதிலும் 16,000 பெண்களை திருமணம் செய்கிறார். இதற்கு லீலைகள் அதீத அறிவு பெற்றவர்களை கூட குழப்பக்கூடிய முரண்பாடுகளும் பகவானுடைய இதற்கு செயல்கள் உண்மையானவையாக இருந்திருக்காவிடில் முனிவர்கள் அவற்றை கண்டு குழம்பி. நீங்க ஃபுல் ஸ்டாப்பே வைக்காம படிக்கிறீங்க. வெயிட் பண்ணுங்க. these past times, இதுக்கு முந்தின லைன் படிங்க. these past times சொல்லுங்க. இதற்கு லீலைகள் அதீத அறிவு பெற்றவர்களை கூட குழப்பக்கூடிய முரண்பாடுகள் ஆகும். ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சு வெயிட் பண்ணுங்க. அது ஃபுல் ஸ்டாப் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கோம். அது கேப் விட்டு தான் படிக்கணும். நீங்க பாருங்க, இதெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கணும். நம்ம படிச்சு போயிடும் சொல்லலாம். இதில் பாருங்க, அவர் வந்து சில சமயம் செய்கிறாரு, ஆனால் அவருக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. அவர் வந்து பெறப்பட்டவர், இருந்தாலும் அவருக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க. யார் அம்மா அப்பா? வசுதேவ தேவகி, அப்புறம் யசோதனந்தன், யசோதா அம்மா, இவர் நந்தமராஜா. அதே மாதிரி அவர் வந்து காலம் எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடியவர், அதாவது மரணமே அவரை பார்த்து பயப்படும். ஆனால் அவர் பண்ணுறாரு,
மதுராவிலேருந்து ஓடுறாரு. யாருக்கு பயந்துட்டு இந்த ஜராசந்தன்கெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு கோட்டையை விட்டுட்டு ஓடுறாரு. அவரும் அப்படியே தனியாக அப்படி அந்த இதில் மவுண்டன்லேருந்து குதிச்சுலாம் ஓடுறாரு. ஓகே, அவர் எல்லாமே அவருக்கு செல்ஃப் செஷன் அப்படி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுற 16,000 மனைவிகள் ஏற்றுக்கிறாரு. இது எல்லாமே எப்படி இருக்குது, ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். அதனால தான் இன்டெலிஜென்ட் மென்க்கே இது புரியாது. இப்போ காந்திஜி வந்து என்ன சொன்னார், ஐ கேனாட் அக்ரி தட் கிருஷ்ணா இஸ் காட் அப்படின்ட்டு. ஏன்னா கிருஷ்ணா இவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அந்த மாதிரி சொன்னார். இது மேபி மாரலிஸ்ட்டு, நம்ம வந்து பெரிய பௌதிகவாதியில் வந்து நம்ம நல்லவராக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி தான் மாதிரி படிங்க, நல்லா படிங்க, நீங்கள் படிங்க. பகவானுடைய இதற்கு இத்தகைய செயல்கள் உண்மையானவையாக இருந்திருக்காவிடில் முனிவர்கள் அவற்றை கண்டு குழம்பு இருக்க மாட்டார்கள். படிங்க படிங்க. எனவே அச்செயல்கள் ஒருபோதும் கற்பனையாக கருதிவிடக் கூடாது. பகவான் எப்போதெல்லாம் விரும்புகிறாரோ அப்போதெல்லாம் அவருடைய அசீமிய சக்தியானது அத்தகைய லீலைகளை உருவாக்குவதற்கும் அரங்கேற்றுவதற்கும் அவருக்கு உதவுகின்றது. யோகமாட்டா. ஓகே சார், வெரி வெரி நைஸ் மாதாஜி. படிங்க, அடுத்த பிறகு படிங்க முடியுமா உங்களால? படிக்கிறாங்க. படிங்க படிங்க. பஞ்சசாஸ்திர சாஸ்திரங்கள் என்று அறியப்படும் சாஸ்திரங்கள் மாபெரும் ஆச்சாரியர்களால் ஏற்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வேத சாஸ்திரங்கள் ஆகும். இந்த சாஸ்திரங்கள் ரஜோ மற்றும் தமோ குணங்களின் படைப்புகள் அல்ல. இதனால் சான்றோர்களும் பிராமணர்களும் அவற்றினை எப்போதும் சத்வதா சம்ஹிதா என்று குறிப்பிடுகின்றனர். இது வந்து பஞ்சராத்ரா சாஸ்திரம். பஞ்சராத்ரா சாஸ்திரம் படிங்க. ஒரிஜினல் இந்த சாஸ்திரங்களை முதலில் எடுத்துரைத்தவர் சாக்ஷாத் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் நாராயணர். இது மகாபாரதத்தின் சாந்தி பர்வ பகுதியில் உள்ள மோக்ஷா தர்மத்தின் 349.68 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தத்துண்ட ஆத்மாக்களின் 4 குறைபாடுகளிலிருந்து விடுபட்ட முக்தி பெற்ற முனிவர்களான நாரதர், வியாசர் முதலியோர் இந்த சாஸ்திரங்களை பரப்புகின்றனர். ஸ்ரீ நாரத முனிவரே பாஞ்சசாஸ்திர சாஸ்திரங்களின் முதல் பிரச்சாரர் ஆவார். இது பஞ்சராத்திர சாஸ்திரங்கிறது வந்து முதல்ல பிரச்சாரம் பண்ணது நாரத முனி தான். பக்தி நாரத முனிவர். ஆமா. ஸ்ரீமன் பாகவதமும் சத்வத சம்ஹிதா என்று கருதப்படுகின்றது. உண்மையில் ஸ்ரீமன் பாகவதம் புராணம் அமலம் ஸ்ரீமன் பாகவதம் கலங்கமற்ற புராணம் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிவித்துள்ளார். பஞ்சசாஸ்திர சாஸ்திரங்களின் விதிமுறைகளை தவறு என நிரூபிக்கும் பொருட்டு அவற்றிற்கு தவறான விளக்கமளிக்க முயலும் பொறாமை கொண்ட எழுத்தாளர்களும் பண்டிதர்களும் மிக மிக வெறுக்கத்தக்க நபர்களாவார். நவீன காலத்தில் அத்தகைய பொறாமை கொண்ட பண்டிதர்கள் கிருஷ்ணர் என்று ஒருவர் இல்லை என நிரூபிக்கும் பொருட்டு கிருஷ்ணரால் பேசப்பட்ட பகவத்கீதைக்கு கூட தவறான விளக்கம் அளித்துள்ளனர். மாயாவதிகள் பஞ்சாஸ்மரத்த விதியினை எவ்வாறு தவறாக எடுத்துரைக்கின்றனர் என்பது கீழே காட்டப்படுகின்றது. தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ், நல்லா படிச்சிங்க. ஸோ இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், மாயாவாதிஸ் வந்து எப்படிலாம் இதை வந்து கொலைப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறார். ஓகே, பிரபுபாதர் விலைக்கு சொல்கிறார். அதனால் இந்த இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாயாவாதம் வந்து தலைத்து ஓங்குச்சு. எப்போனா சங்கராச்சாரியர் வந்துட்டு போன பிறகு. அதுக்கப்புறம் நிறைய வைஷ்ணவாச்சாரியர் வந்துட்டாங்க. இப்போ கூட இன்னும் கொஞ்சம் மாயாவாதம் நிறைய தாக்கம் இருக்க போய் தான் பிரபுபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, புக்கில் எல்லா இடத்துலையும் மாயாவாதத்தை பற்றி போட்டிருக்கார். இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கார். ஓகே, அவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரீச் பண்ணியிருக்கார். யார்? ஆதி சங்கராச்சாரியார். ஓகே, சரோஜா மாதாஜி நீங்கள் படிங்க. அதுக்கடுத்து காலேஜ் மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. வேதாந்த சூத்திரத்தில் 2.2.42 சூத்திரத்திற்கான தமது விளக்க உரையில் ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் சங்கர்ஷணரை ஒரு சாதாரண உயிர்வாழியாக எடுத்துரைக்கின்றார். ஆனால் பகவானுடைய பக்தர்கள் சங்கர்ஷணரை சாதாரண ஜீவன் என்று கூறியதாக எந்த ஒரு வேத சாஸ்திரத்திலும் பிரமாணம் கிடையாது. அவர் பரமபுருஷ பகவானுடைய விஷ்ணு தத்துவ பிரிவை சார்ந்த வீழ்ச்சியற்ற முழுமையான தெய்வங்கம் ஆவார். அவர் ஜட இயற்கையின் படைப்பிற்கு அப்பாற்பட்டவர்.
உயிர்வாளிகளின் ஆதி மூலம் ஆவார். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம், அவர் எல்லா உயிர்வாளிகளுக்கும் மத்தியில் உள்ள பரம உயிர்வாளி ஆவார் என்று உபனிஷத் கட்டோபனிஷத் 2:2.13 அறிவிக்கின்றது. எனவே அவர் விபு சைத்தன்ய மிக பெரியவர் எனப்படுகிறார். பிரபஞ்ச படைப்பிற்கும் சிறிய உயிர்வாளிகளுக்கும் அவரே நேரடி காரணமாவார். அவர் எல்லையற்ற உயிர்வாளி. சாதாரண ஜீவன்களோ சின்னஞ்சிறு உயிர்வாளிகள். எனவே அவரை ஒருபோதும் சாதாரண ஜீவனாக கருதக்கூடாது. அது அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களின் சித்தாந்தத்திற்கு எதிரானதாக அமையும். உயிர்வாளிகளும் கூட பிறப்பிறப்பின் எல்லைக்கு அப்பால் உள்ளவர்கள். இதுவே வேதங்களின் வாக்கியமாகும். சாஸ்திர விதிகளை பின்பற்றுபவர்களாலும் சீட பரம்பரையில் உண்மையாக வருபவர்களாலும் இது அவ்வாறே ஏற்கப்படுகின்றது. ஒரே நிமிஷம் முடிஞ்சதில்ல, அது முடிஞ்சதில்ல என்ன ஒரு பிறகு முடிஞ்சதில்ல? முடிஞ்சுதா மாதாஜி கேட்டால் முடிஞ்சதில்ல இல்லையா? ஒரே நிமிஷம் 42 சங்கராச்சாரியன் சொல்கிறாரு, ஜீவான்னு சொல்கிறாரு இல்லையா? இது இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா இவர் விஷ்ணு கேட்டகரியில் வர்றார் சங்கர்ஷனா. ஓகே, பௌதிக இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா உபநிஷத்து என்ன சொல்கிறார்? நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் விபு சைத்தன்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் அவர் எப்பயுமே ஒரு ஆர்டினரி லிவிங் என்டிட்டி இந்த பிறப்பிறப்புக்கு கிடையாது, எட்டர்லாம் இருப்பாங்க. அப்புறம் எப்படி சங்கர்ஷனா எப்படி ஜீவாவாக இருக்க முடியும்? அதுக்கு மேலே அவர். ஓகே, படிங்க 2வது பேராகிராஃப் படிங்க மாதாஜி. இப்போ வேதாந்த சூத்திரத்தின் 2.2.43 சூத்திரத்திற்கான சங்கராச்சாரியாரின் விளக்கத்திற்கு வாதம். பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கும் விஷ்ணு தத்துவங்கள் அனைவருக்கும் மூல விஷ்ணுவாக இருப்பவர் மூல சங்கர்ஷனர் ஆவார். மூல என்றால் ஆதியானவர் என்று பொருள். சங்கர்ஷனரும் விஷ்ணுவே. ஆனால் அவரிடமிருந்தே இதர விஷ்ணுக்கள் அனைவரும் விரிவடைகின்றனர். இது பிரம்ம சங்கீதையில் 5.46 உறுதி செய்யப்பட்டுள்ளது. தீபத்திலிருந்து ஏற்றப்படும் மற்றொரு தீபம் அந்த மூல தீபத்தை போன்றே செயல்படுகின்றது. அதுபோலவே மூல சங்கர்ஷனரிடமிருந்து வெளிவரும் விஷ்ணுக்கள் அனைவரும் மூல விஷ்ணுவை போன்றவர்களே என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு விரிவடையும் பரமபுருஷ பகவானான கோவிந்தரை ஒருவர் வழிபட வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. கலாவதி மாதாஜி, நீங்கள் படிங்க. இப்போ 3வது. ஹரே கிருஷ்ணா பிரபு. 44வது சூத்திரத்திற்கான சங்கராச்சாரியருடைய விளக்கத்திற்கான வாதம். பஞ்சராத்திர கொள்கைகளை உறுதியாக பின்பற்றும் எந்த ஒரு தூய பக்தனும் விஷ்ணுவின் பிரிவுகள் அனைத்தையும் தனித்தனி அடையாளங்களாக காண்பதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டான். அத்தகைய கருத்து முற்றிலும் தவறானதாகும். ஸ்ரீ பாத சங்கராச்சாரியர் கூட 42வது சூத்திரத்திற்கான தமது விளக்க உரிமை பரமபுருஷ பகவான் தம்மை பல விதங்களில் இயற்கையாக விரிவாக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். எனவே 42வது சூத்திரத்திற்கான அவரது வியாக்கியானமும் 44வது சூத்திரத்திற்கான அவரது வியாக்கியானமும் முரண்பட்டதாக உள்ளன. இதுவே மாயாவாத வியாக்கியானங்களின் தவறாகும். அவர்கள் ஓரிடத்திலிருந்து ஒரு கருத்தினை சொல்கின்றனர், மற்றோரிடத்தில் பாகவத பள்ளியின் சுற்றுகளை தவறென நிரூபிக்கும் பொருட்டு தந்திரமான முறையில் மற்றொரு முரண்பாடான கருத்தினை சொல்கின்றனர். இவ்வாறாக மாயாவாதியாக விளக்க உரையாளர்கள் முழுக்க விதிமுறைகளை கூட பின்பற்றுவதில்லை. பாகவத பள்ளி நாராயணரின் சதுர்வீக ரூபங்களை ஏற்கின்றது என்பதால் அது பல்வேறு கடவுள்களை ஏற்பதாக அர்த்தமில்லை. இதனை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். பரம்பொருளான பரமபுருஷ பகவான் ஒருவரே என்பதையும் அவர் தண்ணீரற்றவர் என்பதையும் பக்தர்கள் பக்குவமாக அறிந்துள்ளனர். அவர்கள் ஒருபோதும் பல்வேறு கடவுள்களை வழிபடும் பிரிவினர்கள் அல்ல. அது வேத வாக்கிற்கு எதிரானதாகும். நாராயணர் தெய்வீகமானவர் என்றும் பல்வேறு தெய்வீக சக்திகளில் புரிந்து கொள்ள இயலா உரிமையாளர் என்றும் பக்தர்கள் பலமான நம்பிக்கையுடன் முழுமையாக நம்புகின்றனர். எனவே பண்டிதர்கள் ஸ்ரீல ரூபகோசாமிய மது பாகவதாமத்தை அணுகுமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். இந்த கருத்துக்கள் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. வாசுதேவர், சங்கர்ஷனர், முனிமுனர், அனிருத்தர்,
ஆகிய நால்வரும் காரணம் மற்றும் காரியத்தின் மூலமாக விரிவடைந்தவர்கள் என்று நிரூபிப்பதற்கு ஸ்ரீ பாத சங்கராச்சாரியார் முயற்சி செய்துள்ளார். அவர் அவர்களை மண்ணிற்கும் மண் பானைகளுக்கும் ஒப்பிட்டுள்ளார். ஆனால் அத்தகைய ஒப்புமை முற்றிலும் அறியாமையை காட்டுகிறது. அவர்களுடைய விரிவுகளில் காரணம் காரியம் என்று எதுவும் கிடையாது. பூர்ண பிராணமும் இதனை உறுதி செய்கிறது. தேகதேகி விபதோயம் நேஸ்வரே வித்யதே கவசித். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளில் ஆத்மாவிற்கும் உடலிற்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. காரண காரியமும் பௌதீகமானவை. உதாரணமாக, ஒரு மகனின் உடலுக்கு அவனது தந்தையின் உடலே காரணம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் ஆத்மாவானது காரணமும் அன்று காரியமும் அன்று. ஆன்மீக தளத்தில் காரணத்திற்கும் காரியத்திற்கும் இடையில் நாம் எந்த வேறுபாட்டையும் பார்ப்பதில்லை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் எல்லா ரூபங்களும் ஆன்மீக நிலையில் இருப்பவை என்பதால் அவர்கள் ஜட இயற்கையின் சம ஆளுநர்கள் ஆவார்கள். நான்காவது பரிணாமத்தில் நிலை பெற்றுள்ள அவர்கள் தெய்வீக தளத்திலே ஆதிக்கம் செலுத்துபவர்கள் ஆவார்கள். பௌதீகங்கள் அவர்களை பாதிக்காது என்பதால் அந்த விரிவுகளில் பௌதீக களங்கள் துளியும் கிடையாது. ஜட உலகத்திற்கு அப்பால் காரணம் மற்றும் காரியத்தின் விதிகள் ஏதும் இருப்பதில்லை. எனவே காரண காரணியத்தை கொண்ட அணுகுமுறையை வைத்து பரமபுருஷ பகவானின் முழுமையான தெய்வீகமான பூரண விரிவுகளை அணுக முடியாது. வேத இலக்கியங்களும் இதனை நிரூபிக்கின்றன. ஓ, தேங்க்யூ மெந்தாஜி, நல்லா இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப இது பயங்கர எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா இருக்குதுல்ல. ஓகே, சரி. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம இது வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னா லகு பாவதாமதம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இந்த புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை நம்ம படிக்கலாம். இப்போ ஆசிரியர் படி ஓம் பூர்ணம் அதுலேருந்து படி. ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம். கொஞ்சம் கத்தி படிக்கணும், ஸ்லோவாக படிக்கணும். ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. The personality of God is perfect and complete, and because He is completely perfect, all emanations from Him, such as phenomenal world, are perfectly equipped as complete wholes. Whatever is produced of the complete whole is also complete by itself. Because He is the complete whole, even though so many complete units emanate from Him, He remains the complete balance. அவர் தான் முழுமையானவர். அவர்கிட்டருந்து எல்லா விதமான கம்ப்ளீட் யூனிட்ஸ் வந்திருந்தாலும் எவ்வளோ தான் வந்தாலும் அவர் எப்படி இருப்பார்? பேலன்ஸ் இருக்கிறது கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஓகே, எடுக்க குறையாமல் இருக்கும். அதான். ஓகே. 5.1 இது வேறு மாதிரி இருக்குன்னா ஓம் அதே ஃப்ளோ தானே. ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஈஸ்வர பிரேஸ்வர தானே இது. சரி, படி. It is most apparent that non-devotees violate the rules and regulations of devotional service to equate the whole cosmic manifestation, which is the external feature of Lord Vishnu, with the Supreme Personality of Godhead, who is the controller of Maya, or with his quadruple expansions. Equating Maya with Spirit or Maya with God is a sign of atheism. சரியா? ஈக்குவேட்டிங் மாயா வித் அ லார்ட் இஸ் அ சைன் ஆஃப் எத்தீசம். அவங்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான். ஓகே. The cosmic creation which manifests life in form from Brahma to Ant is the external feature of Lord, the Supreme Lord. It comprises 1/4 of the Lord's energy, as confirmed in Bhagavad Gita, Ekam Sena Sthito Jagat. Cosmic manifestation of the illusory energy is material nature, and everything within material nature is made of matter. Therefore, one should not try to compare the expansions of material nature to Chaturvyuha, the quadruple expansions of the Supreme Personality of Godhead, but unfortunately the Mayavadi school unreasonably attempt to do this.
சரி, என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு இதுக்குமே நம்ம வந்து விஷ்ணுவோட எக்ஸ்பேன்ஸ் வந்து விஷ்ணு தான், இன்னொரு விஷ்ணு அது. அதை வந்து நம்ம என்ன நினைக்கூடாது, ஒரு பௌதிகத்தோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, 4 கொஞ்சம் பேசு தான் படிக்கிறியா சார்? அந்த படிப்பாங்கல்ல 4வது கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக படிக்கணும். To answer Shankaracharya's commentary on Vedanta Sutra 2.2.45. 45. Okay. The substances of the transcendental qualities and their spiritual nature is described in Laghu Bhagavatamrita. Rupa 5.208 to 240 as follows. Some say that the transcendence must be void of all qualities because the qualities are manifested only in matter. According to them, all qualities are like a temporary flickering mirages. But this is not acceptable. Since the Supreme Personality of Godhead is absolute, His qualities are non-different from Him. His form, name, qualities and everything else pretending to Him as a spiritual as He is. இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து பௌதிகத்தில் வந்து எல்லா விதமான குவாலிட்டியும் பௌதிகமாக இருக்கிறனால அவருக்கு குவாலிட்டியே கிடையாதுன்னு சொல்லி மாயவதன் சொல்கிறான். நிர்குணா அப்படிம்பாங்க. நிர்குணா அப்படி கிடையாது. பௌதிக குவாலிட்டி இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு ஆன்மீகத்தில் என்ன இருக்குது, குவாலிட்டிஸ் இருக்குது. அவர் வந்து முழு உண்மையாக இருக்கிறதுனால அவருடைய குணங்களுக்கும் அவருக்கு வித்தியாசம் கிடையாது. அவருடைய உருவம், அவருடைய நாமம், அவருடைய குணங்கள், அவருக்கு என்னென்ன அவர் கூட இருக்கோ அது எல்லாமே அவர் தான். அந்த மாதிரி. ஓகே. Every qualitative expansions of the absolute personality of God is identical with Him. அவர்கிட்ட வந்தவருமே அவர் தான். ஓகே. Since the absolute truth, the personality of God is the reservoir of all pleasure, all the transcendental qualities that expand from Him are also reservoir of pleasure. This is confirmed in the scripture known as Brahma Tarka. Okay, which states that Supreme Lord Hari is qualified by Himself and therefore Vishnu and His pure devotees and their transcendental qualities cannot be different from their persons. In Vishnu Purana, Lord Vishnu is worshipped in the following words. Let the Supreme Personality of God be merciful towards us. His existence is never infected by material qualities. In the same Vishnu Purana, it is also said that all the qualities attributed to the Supreme Lord, such as knowledge, opulences, beauty, strength, influence, are known to be non-different from Him. அதனால் ஒரு விஷ்ணு ஃபார்முக்கு இன்னொரு விஷ்ணு ஃபார்முக்கு நம்ம என்ன பார்க்கக்கூடாது, டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஜீவகோஸ்வாமி எழுதி வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் தான் வந்து 100%, விஷ்ணு வந்து 94, சிவன் வந்து 83, இந்த மாதிரி எழுதியிருக்காங்க இல்லையா. பிரம்மா 78+, இது வந்து ஆச்சாரியம் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷ்ணு ஃபார்முக்கு இன்னொரு விஷ்ணு ஃபார்முக்கு என்ன பண்ணக்கூடாது, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கூடாது. இதுலேயே வரும். சைதன்யம் வரும். அது வந்து அஃபென்ஸ். ஓகே. ஒரு விஷ்ணு கோயிலில் போயிட்டு அவங்க விஷ்ணுவோட எங்கள் கிருஷ்ணா தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைஷ்ணவருக்கு நம்ம புரிய வைக்க தேவையில்லை. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவன் வந்து விஷ்ணு லக்ஷ்மிநாராயண வர்ஷிப் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து அவங்களுடைய நம்பிக்கை வந்து இது பண்ணக்கூடாது. அதுவே ஒரு அஃபென்ஸ் ஆகிடும், அப்புறம் ஆகிடும். அப்புறம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு தெரியும் கிருஷ்ணன் முழுமையான கடவுள் அப்படின்னு வந்திருக்காங்கன்னு. அவர் இன்னொரு வைஷ்ணவர், வேறு சம்பாதத்தில் இருக்க வைஷ்ணவருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அதனால் நம்ம வந்து அவங்க குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் கும்பிட்ற விஷ்ணுவோட எங்கள் கிருஷ்ணர் ரொம்ப பெருசு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே. விஷ்ணு தத்துவத்துக்குள்ளே எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடுகள் கூடாது. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா பொட்டன்சி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேம் தான். அந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த ரசங்கள், அந்த லீலா, பிரேமா, அந்த இதெல்லாம் ரூபா மாதிரி, இது மாதிரி மாதுரியா, இதிலெல்லாம் வந்து என்ன பண்ணுது, வேறுபடுது. ஓகே. விஷ்ணுகிட்ட வந்து ஒரே தாசியம் தான், தாசிய ரசம் தான் இருக்கும். ஆனால் கிருஷ்ணா தோல் மேலே கை போடலாம், கிருஷ்ணரையே தோக்கடிப்பார் ஒரு கோபா. இந்த மாதிரி விஷ்ணுகிட்ட பண்ண முடியாது. ரொம்ப மரியாதையாக விஷ்ணுவுக்கு என்ன பண்ணுவாங்க, வர்ஷிப் பண்ணி சேவை பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஓகே. அவங்க வந்து இந்த மொத்த பொட்டன்சிஸ்லாம் அவங்க சொல்லலை. படிங்க. This is also confirmed in Bhagavad Purana, which explains that whenever the Supreme Lord is described as having no qualities, this should be understood to indicate that he is devoid of material. வேதங்களில் சொல்லியிருக்கு. நிர்குணானா என்ன அர்த்தம்னா அவருக்கு பௌதிக குவாலிட்டி இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இதை மாயவேதம் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு குவாலிட்டியே கிடையாது, அவர் குருவுமே கிடையாது, இந்த மாதிரி சூன்யமான பேசுகிறாங்க.
இது மிக 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 கண்டிக்கத்தக்கது. In the first chapter of Srimad Bhagavatam 1.16.29, it is said that, O Dharma, protector of religious principles, all noble and sublime qualities are eternally manifested in the person of Krishna. எல்லாமே எல்லா விதமான குவாலிட்டிஸும் கிருஷ்ணாட்ட இருக்குன்னு போட்டிருக்கு. And devotees and transcendentalists who aspire to become faithful also desire to possess such transcendental qualities. It is therefore to be understood that Lord Krishna, the transcendental form of absolute bliss, is the fountainhead of all pleasurable transcendental qualities and inconceivable potentials. In this connection, we may recommend reference to Srimad Bhagavatam, 3rd canto, chapter 26, verse 21, 25, 28, 27 and 28. Okay, thank you. கீதா மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? அது இந்த பேராகிராஃப் ஸ்ரீபாத ராமானுச்சாரியா. ஹரே கிருஷ்ணா. Sripada Ramanujacharya has also refuted the arguments of Shankara in his own commentary on the Vedanta Sutra, which is known as the Sri Bhashya. Sripada Sankaracharya has tried to equate the Pancharatras with the philosophy of the atheist Kapila, and thus he had tried to prove that the Pancharatras contradict the Vedic injunctions. The Pancharatras state that the personality of Jiva called Sankarshana has emerged from Vasudeva, the supreme cause of all causes. That Pradyumna, the mind, has come from Sankarshana, and that Aniruddha, the ego, has come from Pradyumna. But one cannot say that the living entity Jiva takes birth or is created, for such a statement is against the injunction of the Vedas. As stated in the Katha Upanishad 2.18, living entities as individual spiritual souls can have neither birth nor death. All Vedic literature declares that the living entities are eternal. Therefore, when it is said that Sankarshana is Jiva, this indicates that he is the predominating deity of the living entities. Similarly, Pradyumna is the predominating deity of the mind, and the Aniruddha is the predominating deity of the ego. Thank you, madam. பாருங்க, சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, இவரை வந்து சங்கர்ஷனா வந்து ஜீவான நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஜீவாவுக்கு தலைவர் யார்? பரமாத்மா. ஜீவாவோட அதிபதி. மைண்டு ஜீவாலேருந்து என்ன வந்து சங்கர்ஷன் யார் பண்ணுறா? அனிருத்தா இல்லையா? சாரி, பிரத்யும்னா வந்து மனதுன்னு சொல்கிறார். அவர் என்ன புரிஞ்சுக்கணும்? மனதோட அதிபதி. அனிருத்தா வந்து ஃபால்ஸ் ஈகோட அதிபதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இப்போ ஜீவான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது கதோபனிஷத்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 2.18. இது வந்து நான் ஜாயத்தே மிரிய தேவா கதாசின், அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் வந்து கதோபனிஷத்தில் இருக்குது. ஓகே, எந்த ஒரு உயிரினங்களுக்கு வந்து பிறப்போ இறப்போ கிடையாதுன்னு சொல்லி ஏற்கனவே உபநிஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக 108 உபநிஷங்கள் இருக்குது. இது எல்லாமே தான் என்னது வேதங்கள்னால் இது எல்லாமே இன்க்ளூட் தான். அதனால் நிறைய இடத்துல எப்படி போட்டிருக்குன்னா, வேதங்கள் உட்பட பகவத்கீதை உட்பட இந்த ஜீவனுக்கு வந்து என்ன கிடையாது, பிறப்போ இறப்போ கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்மையே அப்படி இருக்கும்போது எப்படி வந்து சங்கர்ஷனா பிரத்யும்னா அனிருத்தாக்கெல்லாம் பிறப்பு இறப்பு இருக்கும்? ஸோ அதனால் அவருக்கு அப்பாற்பட்டவங்க. அதே மாதிரி ஒரு வாசுதேவானந்து வர ஒருத்தர் வந்து அந்த விஷ்ணு எக்ஸ்பென்ஷன் வந்து விஷ்ணு தத்துவம். ஓகே, அவங்க எப்பயுமே ஜீவ தத்துவமாக இருக்க மாட்டாங்க. ஜீவ தத்துவங்கிறது தனி. ஒரு விஷ்ணுவேந்து இன்னொரு விஷ்ணு எக்ஸ்பேண்ட் ஆனார்னா அவர் விஷ்ணு தத்துவம். ஓகே, அவங்க வந்து இந்த பௌதிக நேச்சரில் வந்து ஆகப்பட மாட்டாங்கிறது வைஷ்ணவ பிலாசபி. இவங்க மாயாவதி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி 4 எக்ஸ்பேன்ஷனில் வாசுதேவ மட்டும் தான் விஷ்ணு, மற்ற எல்லாம் ஜீவா. அந்த ஜீவாலேருந்து மனது வந்திருக்கு, அதுலேருந்து ஈகோ வந்திருக்குன்னு சொல்லி அவங்க தப்பான விளக்கம் கொடுக்குறாங்க. கீதா மாதாஜி படிங்க, அடுத்த பேராகிராஃப் படிங்க. That Pradyumna, the mind, was produced from Sankarshana. But if Sankarshana were a living entity, this could not be accepted because the living entity cannot be the cause of the mind. The Vedic injunctions that everything, including life, mind and the senses, comes from the Supreme Personality of Godhead. Comes from the Supreme Personality of Godhead. It is impossible for the mind to be produced by a living entity. For the Vedas state that everything comes from the absolute truth, the Supreme Lord. Thank you, Mataji.
அதனால் மனது வந்து அதில் வரணும் அவசியம் இல்லை. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ யார் வந்து படிக்கலைன்னு பார்க்கலாம். இப்போ இவர் சத்யநாராயண பிரபு நீங்கள் தான் இருக்கீங்க. படிக்க முடியுமா உங்களால்? இது கொஞ்சம் பெரிய பேராகிராஃபாக இருக்குல்ல, ரொம்ப பெருசாக இருக்குப்பா, பயங்கர பெருசாக இருக்கு. நான் படிக்கிட்ட பிரபு. நீங்கள் படிங்க மாதாஜி. சங்கர்ஷ்ணா படிங்க. ஹரே கிருஷ்ணா. யாராலும் முறியடிக்கப்பட முடியாத மறுபற்ற உண்மைகளை கொண்ட சாஸ்திரங்களின் அடிப்படையில் சங்கர்ஷ்ணர், அனிருத்தர், பிரத்யும்னர் ஆகியோர் பூரணமான முழுமுதற் கடவுளின் எல்லா சக்திகளையும் கொண்டுள்ளனர். எனவே சதுர்வியூக தோற்றத்தின் நபர்களை சாதாரண உயிர்வாளிகளாக ஒருபோதும் கருதக்கூடாது. அவர்கள் ஒவ்வொருவரும் பூரணமான இறைவனின் முழுமையான பிரிவுகள் என்பதால் ஒவ்வொரும் அறிவு, செல்வம், ஆற்றல், புகழ், பலம் மற்றும் சக்திகளில் முழுமுதற் கடவுளுக்கு சமமானவர்கள். பஞ்சராத்திரங்களின் பிரமாணத்தினை புறக்கணித்து விட முடியாது. பஞ்சராத்திரங்களை உண்மையாக கற்றறியாத பயிற்சியற்ற மனிதர்கள் மட்டுமே ஜீவனின் ஆரம்பம் அல்லது பிறப்பை குறித்து பஞ்சராத்திரங்கள் சுருதிகளுடன் முரண்படுவதாக நினைக்கின்றனர். இது தொடர்பாக ஸ்ரீமத் பாகவதத்தின் தீர்ப்பினை நாம் ஏற்றாக வேண்டும். வாசுதேவர் என்று அறியப்படுவோரும் தம்மிடம் சரணடைந்த பக்தர்களின் மீது அதீத பிரியம் கொண்டவருமான பூர்ண புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தம்மை சதுர் வியூக ரூபங்களாக விரிவெடுத்துக் கொள்கிறார். அவர்கள் அவருக்கு கீழ்ப்படித்தவர்கள். அதே சமயத்தில் எல்லா விதத்திலும் அவருக்கு சமமானவர்கள். பௌத்தரா சம்ஹிதா கூறுகிறது, பரமபுருஷ பகவானின் சதுர்வியூக ரூபங்களை பிராமணர்கள் வழிபட வேண்டும் என்று கூறும் சாஸ்திரங்களாக மங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வேத இலக்கியங்கள் என்று அறியப்படுகின்றன. எல்லா வைஷ்ணவ இலக்கியங்களும் இந்த சதுர்வியூக ரூபங்களை வழிபடுவது பரமபுருஷ பகவானான வாசுதேவரை வழிபடுவதை போன்றதாகும் என்று கூறப்பட்டுள்ளது. நமது பல்வேறு விரிவுகளில் 6 ஐஸ்வர்யங்களில் பூரணமாக இருக்கும் வாசுதேவர் தம்முடைய பக்தர்களிடமிருந்து விதிக்கப்பட்ட கடமைகளின் பலன்களை ஏற்றுக்கொள்ள முடியும். நரசிம்மர், ராமர், சேசர், கூர்மர் முதலிய லீலைகளுக்கான விரிவுகளை வழிபடுவதால் ஒருவன் சதுர் வியூகத்தின் சங்கர்ஷனரை வழிபடும் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். அந்த நிலையிலிருந்து அவன் பரபிரமனான வாசுதேவரை வழிபடும் தளத்திற்கு உயர்த்தப்படுகிறான். ஒழுக்க விதிகளின் அடிப்படையில் முழுமையாக வழிபடுவன் பரமபுருஷ பகவானான வாசுதேவரை அடைய முடியும் என்று பௌஸ்கர சம்ஹிதா கூறுகிறது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதாவது worship in the expanse of past times. நரசிம்மர், ராமர், சேஷா, கூர்மா இவங்களை வந்து ஒருத்தர் ஒர்ஷிப் பண்ணும்போது என்ன ஆகுமா, அவர் வந்து சங்கர்ஷனாவுடைய குவாட்ரபிள் வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா அவங்கள ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு குவாலிட்டி கிடச்சிடும், மீன்ஸ் தகுதி கிடச்சிடும். ஓகே, இந்த பொசிஷன்லேருந்து என்ன பண்ணலாம், ஒருத்தர் வந்து வாசுதேவா சுப்ரீம் பிரம்மன் அவரை ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு அவர் உயரலான்றாங்க. ஓகே, சுப்ரீம் பிரம்மனை பௌஸ்கர சம்ஹிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் ஒருத்தர் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி பகவான் வழிபடுறாங்களோ, ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம், பகவானை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிங்க மாதாஜி. சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர் ஆகிய மூவரும் பகவான் வாசுதேவருக்கு சமமானவர்கள் என்பது ஏற்கப்பட வேண்டும். அசிந்திய சக்தியை கொண்டுள்ள அவர்கள் அனைவராலும் வாசுதேவரை போல தெய்வீக ரூபங்கள் ஏற்க முடியும். சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர் மற்றும் அனிருத்தர் ஒருபோதும் பிறக்கவில்லை. ஆனால் தூய பக்தர்களின் கண்களுக்கு முன்பாக அவர்கள் பல்வேறு அவதாரங்களில் தங்களை வெளிப்படுத்துகின்றனர். இதுவே எல்லாவித இலக்கியங்களின் இறுதி முடிவாகும். பகவான் தம்முடைய பக்தர்களின் முன்பாக தமது அசிந்திய சக்தியினால் தோன்ற முடியும் என்பது பஞ்சராத்திரங்களின் உபதேசங்களுக்கு எதிரானதல்ல. சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர் ஆகியோர் முறையே எல்லா உயிர்வாளிகள் ஒட்டுமொத்த மனம், ஒட்டுமொத்த அகங்காரம் ஆகியவற்றை அடக்கியாலும் இறைவன்களாக இருப்பதால் சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர் ஆகியோருடைய ஜீவன், மனம், அகங்காரம் என்னும் அடையாளங்கள் ஒருபோதும் சாஸ்திர கூற்றுக்கு முரண்பட்டது அல்ல. வானம், ஒளி என்பன போன்ற வார்த்தைகள் சில நேரங்களில் பரபிரமனை குறிப்பிடுவது போல அந்த வார்த்தைகள் அவற்றின் இறைவனர்களை சுட்டி காட்டுகின்றன. தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி நீங்கள் படிங்க.
என்னாச்சு பிருந்தா மாதாஜி இல்லையா? போயிட்டாங்களோ? போயிட்டாங்களா? சரி ஓகே. பிருந்தா மாதாஜி இருக்கீங்களா இல்லையா? விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி இப்போ இவங்க இந்த சரோஜா மாதாஜி படிங்க, நீங்கள் படிங்க. பகவான் தன்னுடைய பக்தர்களின் முன்பாக தமது அஜித்திய சக்தியினால் தோன்றப்படி என்பது பஞ்சராத்திரங்களின் உபதேசங்களுக்கு எதிரானதல்ல. சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர் ஆகியோர் முறையே எல்லா உயிர்வாறுகள், ஒட்டுமொத்த மனம், ஒட்டுமொத்த அகங்காரம் ஆகியவற்றை அடக்கியாளும் இறைவன்களாக இருப்பதால் சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர் ஆகியோருடைய ஜீவன், மனம், அகங்காரம் என்னும் அடையாளங்கள் ஒருபோதும் சாஸ்திர உட்பட்டதல்ல. வானம், ஒலி என்னும் வானம், ஒலி என்பன போன்ற வார்த்தைகள் சில நேரங்களில் பரபிரம்மனை குறிப்பிடுவது போல அந்த வார்த்தைகள் அவற்றின் இறைவன்களை சுட்டிக்காட்டுகின்றன. உயிர்வாளிகளின் பிறப்பு அல்லது உற்பத்தியினை சாஸ்திரங்கள் முற்றிலுமாக மறுக்கின்றன. மற்றவர்களின் தேவைக்காக பயன்படுத்தப்படும் பௌதீக இயற்கையானது உண்மையில் உணர்ச்சியற்றது, ஜடம் என்று எப்போதும் மாற்றத்திற்கு உட்பட்டது என்றும் பரமசம்ஹிதாவில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஜட இயற்கையின் இந்த தளமானது பலனை எதிர்பார்த்து செயல்படும் நடிகர்களுக்கான அரங்கமாக உள்ளது. இருப்பினும் பரமபுருஷ பகவானுடன் வெளிப்புற உறவின் காரணத்தால் இந்த ஜட இயற்கையும் நித்தியமானதாகும். ஒவ்வொரு சம்ஹிதையிலும் நித்தியமானவராக ஏற்கப்படுகிறான். பஞ்சராத்திரங்களில் ஜீவனின் பிறப்பு முற்றிலும் மறுக்கப்படுகிறது. படைக்கப்பட்டவை அனைத்தும் நிச்சயம் அழிக்கப்பட்டாக வேண்டும். எனவே ஜீவனின் பிறப்பினை நாம் ஏற்றால் அவனது அழிவையும் ஏற்றாக வேண்டும். ஆனால் ஜீவன்கள் நித்தியமானவர்கள் என்று வேத இலக்கியங்கள் கூறுவதால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் படைக்கப்பட்டவனாக நினைக்க கூடாது. பரம சம்ஹிதாவின் ஆரம்பத்தில் ஜட இயற்கையின் தோற்றம் இடையறாது மாறிக்கொண்டிருப்பதாக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே ஆரம்பம், அழிவு போன்ற வார்த்தைகள் ஜட இயற்கைக்கு பொருந்தக்கூடியவை. போதும் மாதா, தேங்க்யூ மாதாஜி. உங்களது விட்டு விட்டு கேட்குறேன் ஏன்னு தெரியல. அவர்கள் நெட்ஒர்க்காக கூட இருக்கலாம். உள்ளே போகுது வெளியே வருது, உள்ளே போகுது வெளியே, அந்த மாதிரி வாய்ஸு மேபி நான் அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மகாராஜி கொஞ்சம் வீட்டில் போட்டுங்க, வரேன், நான் உங்ககிட்ட வரேன், ஒரே நிமிஷம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பௌதிக இயற்கைக்கு வேறு, ஆன்மீக இயற்கை வேறு. ஓகே, பரம சம்ஹிதா என்ன சொல்லியிருக்கு? பௌதிக இயற்கை வந்து சேஞ்சுக்கு உட்பட்டது, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உட்பட்டது, தோன்றும் மறையும் மாறுதலுக்கு உட்பட்டது. ஓகே, ஸோ அதனால் இதையும் நம்ம பகவானுடைய இயற்கையும் இது ஒப்பிட முடியாது. ஓகே, ஸோ இந்த எல்லா சம்ஹிதையிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவாத்மா வந்து நித்தியமானவர் அப்படி சொல்லி ஏற்கப்பட்டிருக்கு. கதோபரிசல் பார்த்தோம் இல்லையா? நித்தியம் இட் மீன்ஸ் நான் ஜாயித்த மரிய தேவகராசின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பகவத்கீதையும் போட்டிருக்கு. பஞ்சராத்திலையும் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஜீவா பிறப்பு எடுக்குங்கிறதே தவறு, இந்த உடல் தான் பிறப்பு எடுக்குது. ஓகே, ஸோ அதனால் ஏதாவது ஒன்று, இந்த உடல் பிறந்தால் என்ன ஆகும்? அழியணும். ஆனால் ஜீவா ஏதாவது பிறப்பு எடுக்குன்னா அதுவும் அழியணும் இல்லையா? ஜீவா வந்து பிறப்பே கிடையாது. அதனால தான் இப்போ பிறந்தவங்களுக்கு இறப்புன்னு சொல்கிறோம். இந்த உடலுக்கு தான் பிறப்பு, உடல் தான் இறப்பு. அதனால் வேத இலக்கியங்களுக்குலாம் என்ன சொல்லுதுன்னா, ஜீவா வந்து எட்டர்னல். ஓகே, அதனால் இந்த ஜீவா நித்தியமானதுனால அதுக்கு உருவான காரணம் அப்படி கிடையவே கிடையாது. நித்தியமாக தான் இருக்குது. ஓகே, அதுக்கு எங்கே பிகினிங் சொல்ல முடியாது. நம்ம நித்தியமாக தான் இருக்கிறாங்க. எக்ஸ்பேன்ஷன், அது இன்கன்சியூவல் பொட்டன்சி, அது இப்போ புரிஞ்சுக்கொள்ள முடியாத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆமாம், எட்டர்னல். ஓகே, அதனால் பரம சம்ஹிதா என்ன சொல்கிறதுனா, பௌதிக நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. அதுக்கு தான் வந்து கிரியேஷன், அனிகிலேஷன், மெயின்டெனன்ஸ்லாம் உண்டு. ஓகேங்களா? இப்போ பிருந்தா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இவ்வெல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டு சங்கர்ஷனர் ஒரு ஜீவனாக பிறந்தார் என்னும் சங்கராச்சாரியனின் கூற்றானது வேத வாக்கியங்களுக்கு முற்றிலும் எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கூறிய வாதங்களின் மூலமாக சங்கரரின் கூற்றுகள் முற்றிலும் தவறானவை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஸ்ரீமத் பாகவதத்திற்கான 3.1.34 ஸ்ரீதர சுவாமியின் விளக்க உரை மிகவும்
உதவியாக அமைகிறது. சங்கர்ஷனர் ஒரு சாதாரண உயிர்வாழி என்பதை நிரூபிக்க சங்கராச்சாரியர் மேற்கொண்ட வாதங்களுக்கான விரிவான பிரதிவாதங்களுக்கு ஸ்ரீமன் ஸ்ரீபாஷ்யா சுதர்சன ஆச்சாரியா தானே போட்டிருக்கேன். சுதர்சன ஆச்சாரியாரின் பிரகாசிகா என்று அறியப்படும் ஸ்ரீ பாக்ஷிய விளக்க உரையை அணுகலாம். கிருஷ்ணர், பலதேவர், பிரத்யும்னர், அனிருத்தர் ஆகிய மூல சதுர்விக ரூபங்கள் இரண்டாவது சதுர்முகங்களாக விரிவடைந்து ஆன்மீக வானிலுள்ள வைகுண்ட லோகங்களில் வீற்றுள்ளனர். எனவே ஆன்மீக வானிலுள்ள சதுர்முக ரூபங்கள் துவாரகையில் உள்ள மூல சதுர்யுகத்தின் இரண்டாவது தோற்றமாகும். மேலே விளக்கப்பட்டபடி வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர் ஆகிய நால்வரும் மாற்றமில்லாதவர்கள். ஜடகுணங்களுடன் தொடர்பில்லாத முழுமுதற் கடவுளின் முழுமையான தெய்வீக விரிவுகாலவர். இரண்டாவது சதுர்யுகத்தில் இருக்கும் சங்கர்ஷன ரூபம் பலராமரை பிரதிநிப்பது மட்டுமின்றி காரண கடனின் மூல காரணமாக. மாதாஜி நிப்பானுங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, உங்களுக்கு புரியலான்னு தெரியல. இப்போ திருப்பி படிங்க. வாசுதேவா, சங்கர்ஷனா, துவாராக அப்புறம் படிங்க. துவாராக மட்டும் படிங்க. வாசுதேவர், சங்கர்ஷன, பிரத்யும்னர், அனிருத்தர் ஆகிய நால்வரும் மாற்றமில்லாதவர்கள். அதுக்கடுத்தது ஜட குணங்களுடன் தொடர்பில்லாத முழுமுதற் கடவுளின் முழுமையான தெய்வீக விரிவுகளாவார். முடிஞ்சு போச்சு. ஃபுல் ஸ்டாப். இந்த 4 பேரும் ஜட ஏக்கத்துக்கு தொடர்பில்லாதவங்கள். படிங்க. இரண்டாவது சதுர்யுகத்தில் இருக்கும் சங்கர்ஷன ரூபம் பலராமரை பிரதிநிப்பது மட்டுமின்றி காரணக்கடலின் மூல காரணமாகவும் இருக்கிறார். காரணக்கடலின் காரணோதசாயி விஷ்ணு சயனித்தபடி தமது சுவாசத்தினால் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களின் விதைகளை வெளியிடுகிறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, பலதேவா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஓகே, இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குவாட்ரபிளாக 2 இது ஆகிறாங்க. ஓகே, வைகுண்ட பிளானட்டில் ஸ்பிரிச்சுவல் ஸ்கையில் அந்த ஆன்மீக லோகத்தில் இருக்க அந்த இதுதான் செகண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஒரிஜினல் குவாட்ரபிள் ஆஃப் துவாரகா அப்படின்னு அர்த்தம். செகண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஒரிஜினல் குவாட்ரபிள் இன் துவாரகா. துவாரகாவில் கூட செகண்ட் எக்ஸ்பென்ஷன் இல்லையா? வைகுண்டா பிளானட்டில் வந்து இருக்கிறது வந்து துவாரகையில் இருக்கிறவருடைய செகண்ட் எக்ஸ்பென்ஷன். திருப்பி வாசுதேவ, சங்கர்ஷனா, பிரதிமா அவங்க. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் போய் மாற்றம் இல்லாதவங்க. வைகுண்ட பிளானட்டில் இருக்கிறவங்க வந்து துவாரகாலேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க. இந்த சங்கர்ஷனா வந்து இந்த செகண்ட் குவாட்ரபிள் இருக்கார்ல சங்கர்ஷனா, அவர் வந்து ஒரு பலராமனுடைய ஒரு பகுதி தான். அவர் என்னது, அவர் தான் வந்து காரணவரக சாய் விஷ்ணு வந்து அவர். பட் ஆல்சோ ஒரிஜினல் காஸ் ஆஃப் காசுலோஷன். அந்த காரண கடலுக்கே இவர் தான் காரண சங்கர்ஷனா. அங்கே தான் என்ன பண்ணுறாரு, காரணவரக சாய் விஷ்ணு வந்து பிரீத் பண்ணுறாரு. ஓகே, இது முதல்ல படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம திருப்பி அந்த பேராகிராஃப் படித்து பார்த்துக்கிறோம். கலாவதி மாதா, நீங்கள் இதை படிச்சுட்டு முடிச்சிடலாம். அந்த லாஸ்ட் பேராகிராஃப் படிச்சிருங்க. ஆன்மீக வானில் சுத்த சத்வா எனப்படும் ஆன்மீக படைப்பு சக்தி இருக்கின்றது. அந்த தூய ஆன்மீக சக்தியானது அறிவு, செல்வம், பலம் முதலிய முழு ஐஸ்வர்யங்களுடன் வைகுண்ட லோகத்தை தக்க வைக்கின்றது. சுத்த சைவத்தின் எல்லா செயல்களும் மகா சங்கர்ஷரின் சக்திகளை வெளிப்படுத்துகின்றன. ஜட உலகில் துன்பப்படும் எல்லா தனிப்பட்ட உயிர்வாளிகளுக்கும் இறுதி புகலிடம் ஆவார். ஜட படைப்பு அளிக்கப்படும் போது அழிவற்ற இயல்புடைய உயிர்வாளிகள் மகா சங்கர்ஷரின் உடலினுள் உரைகின்றனர். அதனால் சில நேரங்களில் சங்கர்ஷனர் ஜீவா என்றும் அழைக்கப்படுகின்றார். நெருப்பு பொறிகளின் தன்மை நெருப்பிலிருந்து விலகிய பின் அணைந்து போவதாகும். அதுபோல ஆன்மீக பொறிகளான உயிர்வாளிகள் ஜட சக்தியின் தொடர்பில் செயல்பாட்டினை விளக்கும் சுபாவம் கொண்டவர்கள். இருப்பினும்
இருப்பினும் பரம உயிர்வாளிகளுடன் கூடிய சங்கத்தினால் உயிர்வாழையும் ஆன்மீக இயற்கையை மீண்டும் கொண்ட முடியும். உயிர்வாழை ஜடத்திலும் கொள்ளலாம் அல்லது ஆன்மீகத்திலும் கொள்ளலாம் என்றால் அவன் நடுத்தர சக்தி என்று கூறப்படுகின்றான். பிரபஞ்சங்களை படைக்கும் மூல ரூபமான காரண விஷ்ணுவின் ஆதி மூலமாக இருப்பவர் சங்கர்ஷனர். அந்த சங்கர்ஷனர் நித்யானந்த ராமரின் அம்சமாவார். தேங்க்யூ மாதாஜி. சரி, நித்யானந்த பிரபுவோடைய அம்சம் தான் அந்த சங்கர்ஷர். அந்த சங்கர்ஷன்னா காரண உதக சாய் விஷ்ணு வராரு, காரண ஓஷனில் இருக்கா காரண உதக சாய் விஷ்ணு வராரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த மகா சங்கர்ஷனா தான் என்னது, எல்லா பௌதிகளும் வந்து ஃபுல்லாக அழியும் போது அவருடைய உடலில் போய் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் தங்கிடுறான். ஓகே, அவர் தங்கிட்டு திருப்பி அந்த பௌதிக நேச்சர் கிரியேட் ஆகும்போது திருப்பி வந்துடுவாங்க. ஓகே, அதனால் திருப்பி வைண்டலோகம் போன மாதிரிலாம் கிடையாது. இந்த ஆசை இருக்க வரையும் வைண்டலோகம் போக முடியாது. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 41வது ஸ்லோகம் வந்து முடிச்சிட்டோம். அடுத்த வந்து நம்ம 42 பார்க்கலாம். ஓகேவா? ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் டீட்டெயிலாக பார்த்தோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்கள் மாதாஜி. சங்கர்ஷனன்றவர் தான் பலராமனாகவும் அந்த கடல்ல தோன்றிருக்கார விஷ்ணு, அவரும் அவர் தானே பிரபு? சங்கர்ஷனாவுடைய ஒரு பலராமனுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி தான் வந்து சங்கர்ஷனா. ஓகே, இந்த சங்கர்ஷனாட்டேருந்து தோன்றது தான் மகாவிஷ்ணு. ஓகேங்களா? இந்த நித்யானந்த பிரபுக்கும் பலராமருக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நித்யானந்த பிரபாவுடைய ஒரு அம்சம் தான் சங்கர்ஷனா. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் திருப்பி படிக்கணும். என்ன இது எப்படி படிக்கணும்னா, இந்த பண்பாட்டை திருப்பி படிக்கணும். எப்படின்னா, கிருஷ்ணாட்டேருந்து பல்ராம்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா 4 விதமான விஷ்ணு வராங்க. வாசுதேவர், சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஓகே, இது வந்து துவாரகாவில் இருக்காங்க. துவாரகாவில் இருக்க 4 அவங்கலேருந்து அந்த சங்கர்ஷனாலேருந்து திருப்பி 4 விஷ்ணு வராங்க. வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. இந்த 4 பேர் வைகுண்ட லோகத்தில் இருக்காங்க, நிறைய இடத்துல இருப்பாங்க. ஓகே, இது இவங்களை எப்படி கற்றுக்கலாம்னா, நம்ம நரசிம்மர் மாதிரி இந்த சேஷர் இவங்களெல்லாம் வழிபடும் போது இந்த 4 விஷ்ணுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த சங்கர்ஷனாலேருந்து இந்த பெரிய ஓஷன் வருது, காரண ஓஷன். அந்த ஓஷன் தான் விஷ்ணு படுத்திருக்கார், மகாவிஷ்ணு படுத்திருக்கார். காரணவதக சாய் விஷ்ணு இந்த சங்கர்ஷனே தான் வர்றாங்க. இந்த விஷ்ணுவில் என்ன உடல் இந்த யூனிவர்ஸ்லாம் வெளியே வருது. ஒரு யூனிவர்ஸில் ஒரு விஷ்ணு இருக்காங்க, அவங்க கர்ப்பதோக சாய் விஷ்ணு. இந்த விஷ்ணுவோடைய நாபிலேருந்து பிரம்மா வராரு. இந்த யூனிவர்ஸில் நிறைய பிளானட் இருக்குது. அதில் ஒரு பிளானட் வந்து ஸ்வேதா தீபம், பார்க்கடல்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பார்க்கடலில் ஒரு விஷ்ணு படுத்திருக்கார்ல, அவர் தான் ஷீர உதக சாய் விஷ்ணு. அவர் தான் அந்த படத்துலலாம் காட்டுவாங்க விஷ்ணு படம். அந்த 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 விஷ்ணுவை மீட் பண்ணுறதுக்கு தான் பிரம்மா தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, புருஷ சுத்தம் வந்து அந்த அந்த பீச் ஓரமாக என்ன பண்ணுவாங்க, பாடுவாங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார், விஷ்ணு வந்து காட்சி தர்றது வந்து பிரம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும், மற்ற தேவர்கள்லாம் தெரியாது. அவங்களுக்குலாம் பிரம்மா தான் கம்யூனிகேட் பண்ணுவார், இந்த மாதிரி விஷ்ணு வந்து அவதாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து டோட்டல் இந்த இப்போ படித்ததோடைய ஒரு விளக்கம். ஓகேங்களா? சரிங்க பிரபு. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பாயிண்ட் சொல்ல நேரம் இருக்கா? டைம் ஆகிடுச்சு நினைக்கல, டைம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி. சாரி, இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு கிளாஸு. ஒரு மீட்டிங் இருந்தாலும் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ திருப்பி நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு கிளாஸ் கிடையாது இல்லையா? நாளைக்கு சர்வீஸ் போகிறீங்களா? நாளைக்கு சர்வீஸ் போகிறோம், இருந்த கிளாஸ் இருக்கா இல்லையா அப்புறம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவருக்கும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பிரணாமம் சொல்லலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்தேவச परिदाना भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. हरि बोल. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. வெயில் ஹெவியா இருக்கிறதுனால அட்டெண்ட் பண்ண முடியல. ஜாயின் பண்ணவே முடியல. சரி சரி, என்னாச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை?